ஈவினிங். இது ராஜகாளி தாமஸ் ஃப்ரம் பெனவலண்ட் ஐஏஎஸ் அகாடமி. இதுக்கு முன்னால் நம்ம குப்தாஸ் வீடியோ ஒன் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா, கொஞ்சம் சாரி லேட் ஆயிடுச்சு செகண்ட் வீடியோவுக்கு. இது வந்து செகண்ட் வீடியோ ஃபார் குப்தாஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்களோட பிஸ்னஸ், ட்ரேடு, அவங்களோட அமைச்சர் குழு. ஓகேங்களா, அவங்க என்னென்ன தொழில் பண்ணாங்க, அவங்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களோட ட்ரேட் ஒர்க், இது எல்லாமே நம்ம அகைன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது செகண்ட் வீடியோ. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் அதிகார படிநிலைகள். ஓகேங்களா. ஸோ அவங்க கீழ்ப்படிதல் அந்த இதெல்லாம் வச்சு அதிகார படிநிலைகள் வந்து அவங்களுக்குள்ள இருந்திருக்கு அப்படின்றத வச்சு அவங்க கண்டினியூஸா என்னென்ன படிநிலைகள், யார் யார் அது அதுக்கு கீழே இருந்தா அப்படின்றதெல்லாம் இது இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அரசருக்கு வந்து நிறைய பட்டங்கள் இருந்துச்சு. நம்ம சந்திரமுகியில ரஜினிக்கு வர மாதிரி மகாராஜாதிராஜ பரமேஸ்வரக அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி இதுலயும் மகாராஜாதிராஜ பரம பட்டாரக பரமேஸ்வர அப்படின்ற பட்டங்கள் அரசருக்கு இருந்திருக்கு. ஓகேங்களா. இது தவிர அவங்க வந்து பரம தெய்வத பரம பாகவத அப்படின்ற அடைமொழிகளால அவங்க பேரை வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அடைமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பரம தெய்வத அப்படின்னா கடவுளின் பரம பக்தன், பரம பாகவத அப்படின்னா வசுதேவ கிருஷ்ணனின் பரம பக்தன். ஓகேங்களா. அதாவது தன் தன் தான் வந்து கடவுளுக்கு ரொம்ப நியர்பையா இருக்கேன், கடவுளோட அம்சத்தோட இருக்கேன் அப்படின்ற மாதிரியான பேர்களை அடைமொழிகளை வந்து இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது தவிர அலகாபாத் கல்வெட்டுகள்ல சமுத்திரகுப்தர் புருஷா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு தெரியும் அலகாபாத் கல்வெட்டுன்றதே சமுத்திரகுப்தரை பத்தி சொல்றதுதான். ஓகேங்களா. புருஷா அப்படின்றதுனா அனைவருக்கும் மேலானவர் அப்படின்ற மீனிங் வரும். ஓகேங்களா. ஸோ அதாவது கடவுளுக்கு ஈக்குவலா சமுத்திரகுப்தரை சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ டோட்டலாவே குப்தர்களை பார்த்தீங்க அப்படின்னா கடவுளுக்கு ஈக்குவலா கடவுளோட அம்சம் பொருந்தியவங்களா இருந்தாங்க அப்படின்ற மாதிரியான பிம்பத்தை வந்து எக்ஸ்பிளிசிட் பண்ற மாதிரி அவங்களே பட்ட பெயர்கள் இதெல்லாம் வந்து சூட்டி இருந்திருப்பாங்க. இது தவிர அரசர் வந்து தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்ற ஒரு கோட்பாடை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசர் இருக்காரு அப்படின்னா அவர் வந்து கடவுளுக்கு மட்டும்தான் பதில் சொல்ல கடமைப்பட்டவர், வேற யாருக்கும் வந்து பதில் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரியான கோட்பாடு தான் தெய்வீக உரிமை கோட்பாடு. ஓகேங்களா. அப்படின்ற கோட்பாடையும் அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகே. இதுக்கப்புறம் அவங்களோட அமைச்சர்கள் அதிகாரிகள் எப்படி எப்படி இருந்தாங்க அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் குமாரமாத்தியா. ஓகேங்களா. குமாரமாத்தியா அப்படின்றதே பார்த்தீங்கன்னா 6 வைசாலி முத்திரைகள்ல காணப்பட்டுச்சு, பிளஸ் வந்து ஒரு லிச்சாவி முத்திரையில காணப்பட்டுச்சு. ஸோ இங்க அதிகரணா உள்ள ஒரு உயர் அதிகாரியை தான் குமாரமாத்தியா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதிகரணா அப்படின்னா ஒரு தனியா அலுவலகம். ஓகேங்களா. அதிகரணா மீன்ஸ் ஆஃபீஸ் அந்த மாதிரி. ஸோ அது செப்பரேட்டா ஆஃபீஸ் இருக்கிற ஒரு ஹையர் அஃபிஷியலை தான் குமாரமாத்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 6 வைசாலி முத்திரைகள்ல காணப்படுது. பிளஸ் வந்து லிச்சாவி முத்திரைகள்ல இதே குமாரமாத்தியா அப்படின்ற வேர்டு காணப்படுது. அந்த குமாரமாத்தியால அதுல என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிச்சாவியர்களோட பட்டமே இருக்கிறதுக்கான அந்த புனித குலத்தோட பொறுப்பு வந்து இந்த குமாரமாத்தியாட்ட இருந்தது. ஸோ இந்த மாதிரி எவிடன்சஸ் இந்த குமாரமாத்தியா அப்படின்ற போஸ்ட் இருந்ததுக்கான எவிடன்சஸ் நிறைய கிடைச்சிருக்கு. இது தவிர அமத்தியா அப்படின்ற போஸ்டிங்கும் இருந்திருக்கு. ஓகேங்களா. இது ரிலேட்டட் எவிடன்சஸ்லாம் கிடைச்சதுனால இது எல்லாமே போஸ்டிங்ஸா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. இது எல்லாமே ஒரு அமைச்சரோட போஸ்டா இருக்கலாம், 6 அதிகாரிகளோட போஸ்டா இருந்திருக்கலாம். இது தவிர அலகாபாத் பிரசஸ்தி உங்களுக்கு தெரியும். அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரோடது. அதை பொறுத்தவரை ஹரிசேனர் தான். ஓகேங்களா. ஹரிசேனர் வந்து ஒரு குமாரமாத்தியா, சந்தி விக்கிரகா, மகாதண்ட நாயகா அப்படின்னு சொல்லிட்டு 3 போஸ்ட்ல இருந்தாரு அப்படின்றது இந்த அலகாபாத் பிரசஸ்தியில இருக்கு. ஓகேங்களா. இது பிரயாகை பிரசஸ்தின்னு கூட சொல்லுவாங்க. அலகாபாத்தோட முந்தைய பெயர் தான் பிரயாகை. ஸோ பிரயாகை பிரசஸ்தினாலும் அலகாபாத் தூண் கல்வெட்டுனாலும் ஒண்ணுதான். ஸோ இந்த மாதிரி ஹரிசேனர் 3 பட்டங்களை கொண்டவரா இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது தவிர அவர் வந்து மகாதண்ட நாயகா துருவபூதியோட புதல்வர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க அப்பா துருவபூதியுமே யாருதான் ஒரு மகாதண்ட நாயகாவா இருந்திருக்கிறாரு. அப்ப மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹையர் போஸ்டிங் எல்லாமே மேபி வாரிசு அடிப்படையில கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா. அடுத்த அமைச்சர் குழு அப்படி பார்த்தீங்கன்னா, அலகாபாத் கல்வெட்டுல சபா அப்படின்ற வேர்டு வந்து காணப்படுறதுனால மேபி இது அமைச்சர் குழுவை குறிக்கிற வார்த்தையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மகா சந்தி விக்கிரகா
முக்கியமான போஸ்ட். அமைச்சர்கள்ல உயர்நிலை இதா தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அமைச்சர்களோட உயர்நிலை மகாசந்தி விக்கிரகா. இந்த போஸ்ட் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர். ஓகேங்களா, அதாவது போர் தொடுக்கிறது, அங்க உடன்பாடு, அந்த ஒப்பந்தம் மேற்கொள்றது, இது ரிலேட்டட் எல்லாமே இந்த மகாசந்தி விக்கிரகா தான் பாக்குறாங்க. ஓகே, இதுக்கு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா தண்டநாயகா அல்லது மகா தண்டநாயகா. ஓகேங்களா, இவங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ஹையர் அபிஷியல், ஹையர் போஸ்ட் தான். ஓகேங்களா, உயர் பதவிகளில் பணியமர்த்தப்பட்ட அதிகாரிகளை குறிக்கிறது தான் இந்த தண்டநாயகா மகா தண்டநாயகா. இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதித்துறை ராணுவம். ஓகேங்களா, அமைதி போர்னா மகா சந்தி விக்கிரகா, நீதித்துறை ராணுவம்னா தண்டநாயகா ஆர் மகா தண்டநாயகா. ஓகேங்களா, இவங்களுக்கு எவிடன்ஸ் கிடைச்சிருக்கா அப்படின்னா ஆமா, ஒரு முத்திரையில அக்னி குப்தர் என்ற மகா தண்டநாயகா அப்படின்ற எவிடன்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இது தவிர அலகாபாத் கல்வெட்டுல 3 மகா தண்டநாயகா அப்படின்ற வேர்டும் இருக்குது. இது தவிர பாத்தீங்கன்னா வேற என்ன போஸ்ட்னா மகா அஸ்வபதி, அதாவது குதிரை படையோட தலைவர். ஓகேங்களா, அஸ்வம்னாலே குதிரை நமக்கு தெரியும். இதுல சந்தி அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, சாந்தம். ஓகேங்களா, சாந்தம். அப்ப 3 போஸ்ட்: மகா சந்தி விக்கிரகா அமைதி மற்றும் போரு, தண்டநாயகா மகா தண்டநாயகா நீதித்துறை ராணுவம், மகா அஸ்வபதி குதிரைப்படை தலைவர். இது எல்லாமே அமைச்சர் குழு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குப்த பேரரசு எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படின்றது அடுத்த இதுல இருக்கும். இது கொஞ்சம் முக்கியமும் கூட. நிறைய இதுல இத ஒரு 4 இதை கொடுத்து இதை ஏறு வரிசையில வரிசைப்படுத்து, இறங்கு வரிசையில வரிசைப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு குப்த பேரரசு எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படின்றது கொஞ்சம் ஆர்டர்ஸை மாத்தி மாத்தி கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆர்டர் மேட்ச் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சோ குப்த பேரரசு எப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா பல தேசம் அல்லது புக்தி எனப்படும் பல மாநிலங்களா, அதாவது பல பிராந்தியங்களா பிரிச்சிருந்தாங்க. அந்த மாநிலங்கள் பாத்தீங்கன்னா பல விஷயாக்கள். ஓகேங்களா, விஷயா மீன்ஸ் மாவட்டம். ஓகேங்களா, தேசம் அல்லது புக்தி எனப்படும் மாநிலங்கள், விஷயா எனப்படும் மாவட்டங்களா பிரிச்சிருந்தாங்க. அதுக்கு கீழே கிராமங்களா அதை பிரிச்சிருந்தாங்க. ஓகேங்களா, சோ தேசம் அல்லது புக்தி எனப்படும் பிராந்தியங்களை, அதாவது மாநிலங்களை நிர்வகிச்ச ஆளுநர் பேரு யாருன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா உபாரிகா. இதுவே விஷயாவை நிர்வகிச்சவர் விஷயபதி, கிராமத்தை நிர்வகிச்சவர் கிராமிகா ஆர் கிராம் அத்தியஷான்னு சொல்லியிருப்பாங்க. சில புக்ல கிராமிகா கிராமிகா யாகஷான்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, கிராமிகா அத்தியஷா. ஸோ பிரிவுகள் பார்த்தீங்கன்னா பேரரசு, அது சப்டிவைடட் இன்டு தேசம் அல்லது புக்தி, தட்ஸ் சப்டிவைடட் இன்டு விஷயா, தட்ஸ் ஆல்சோ சப்டிவைடட் இன்டு கிராமம். ஓகேங்களா, இதுல எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தாமோதர்பூர் செப்பேடுன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா, இது புத்தகுப்தரோட சமகாலத்துல உள்ளது. உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் வீடியோலயே நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர், அதுக்கப்புறம் முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய குப்தர் வருவாங்க. ஓகேங்களா, இந்த 3 ரொம்ப முக்கியமான குப்த பேரரசர்களா இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கந்தகுப்தர், முதலாம் குமாரகுப்தர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாலாதித்யா அப்படின்னு அழைக்கப்படுற முதலாம் நரசிம்மகுப்தர், அதுக்கப்புறம் இந்த புத்தகுப்தர். அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் வலிமை இல்லாத குப்த அரசர்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. கடைசி அங்கீகரிக்கப்பட்ட குப்தர் விஷ்ணுகுப்தர் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா, சோ அந்த இடையில உள்ள அந்த புத்தகுப்தரோட காலத்துல உள்ள செப்பேடு தான் தாமோதர்பூர் செப்பேடு. ஓகேங்களா, சோ அந்த செப்பேட்ல 3 உபாரிகாக்களுக்கு மகாராஜா அப்படின்ற பட்டம் இருந்ததை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, உபாரிகானா உங்களுக்கு தெரியும், அந்த மாநிலம் சொன்னோம் இல்லையா, பிராந்தியங்கள், அதாவது தேசம் அல்லது புக்தியை நிர்வகிக்கிறவங்க தான் உபாரிகா. 3 உபாரிகாவுக்கு மகாராஜானே பட்டம் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஸ்ரீகுப்தருக்கும் கடோத்கஜருக்கும் தான் மகாராஜான்ற பட்டம் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி அரசருக்கு ஈக்குவலண்டான பட்ட பெயர்கள் உபாரிகாக்களுக்கும் கொடுத்திருக்காங்க. இது தவிர புத்தகுப்தர் காலத்துல உள்ள எரான் தூண் கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னா காளிந்தி மற்றும் நர்மதை நதிகளுக்கு இடையிலான நிலங்களை ஆட்சி செய்த லோகபாலா யாரு அப்படின்னா மகாராஜா சுரஷ்மி சந்திரா அப்படின்றவரு அப்படின்னு சொல்லி புத்தகுப்தரோட ஏரான் தூண் கல்வெட்டுல சொல்லியிருப்பாங்க. இது தவிர அந்த கல்வெட்டுல குப்த ஆண்டு 165ல ஆரம்பிக்குதுன்ற மாதிரி கூட சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, சோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது லோகபாலா அப்படின்னா மாநில ஆளுநரை
இருக்கிறது. ஓகேங்களா? சோ அந்த மாதிரி லோகபாலா, காளிந்தி நர்மதை நதிகளுக்கு இடையிலான பகுதிகளை ஆட்சி செஞ்ச லோகபாலா வந்து மகாராஜா சுரஷ்மி சந்திரா அப்படின்ற எவிடன்ஸ் இருக்கு. இதுல வந்து விஷயாக்கள் மாவட்டம்னு சொன்னோம் இல்லையா? இந்த மாவட்ட மட்டத்திற்கு கீழே கிராமத்துக்கு மேல சில நிர்வாக அலகுகள் இருந்திருக்கு சில இடங்கள்ல. விதி, பூமி, பதகா, பீடா அப்படின்ற மாதிரி மாவட்டத்திற்கு கீழே உள்ள நிர்வாக அலகுகள் இப்படி இருந்திருக்கு. அதை ஆட்சி செஞ்சவங்க வந்து ஆயுக்தகா, விதி மகாதாரா அப்படின்ற போஸ்டிங்ல இருந்திருக்காங்க. இப்ப விதினா விதி மகாதாரா அந்த மாதிரி. விதி, பூமி, பதகா, பீடா. இதுக்கப்புறம் திரும்பியும் தாமோதர்பூர் செப்பேட்ல மகாதாரா அப்படின்றவரு அஷ்டகுல அதிகாரனா தலைமைக்கு மேல வந்து இருந்தாரு. அதாவது அஷ்டகுல அதிகாரனா அப்படின்றது 8 பேர் கொண்ட குழு. ஓகேங்களா? 8 பேர் கொண்ட குழுவுக்கு தலைவரா மகாதாரா அப்படின்றவர் இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மகாதாரா அப்படின்றதுக்கு மோஸ்ட்லி எப்படி மீனிங் வரும் அப்படின்னா கிராம பெரியவர், ஓகேங்களா, கிராம தலைவர் அந்த மாதிரி மீனிங் வரும். அவர் வந்து ஒரு 8 பேர் கொண்ட குழுவுக்கு தலைவரா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தாமோதர்பூர் செப்பேட்ல இருக்கு. இது தவிர இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்து சம கல்வெட்டான சாஞ்சி கல்வெட்டுல பஞ்சமண்டலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருக்கு. மேபி பஞ்சமண்டலி அப்படின்றது ஒரு குழும நிறுவனமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பேரரசோட பிரிவுகள், அது ரிலேட்டட் எவிடன்சஸ். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராணுவம். ஓகேங்களா? இப்ப எப்படி அமைச்சர் குழு பார்த்தோமோ அது மாதிரி ராணுவம். ராணுவத்துல பாத்தீங்க அப்படின்னா காலாட்படை தளபதியா பாலாதி கிருத்தியானும், குதிரைப்படை தளபதியா மகாபாலாதி கிருத்தியானும் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது தவிர எல்லா அரச வேலையும் சேனாபதி அப்படின்னு ஒரு போஸ்ட் வந்து கம்பல்சரி இருக்கும். பட் இங்க வந்து குப்தரோட கல்வெட்டுகள்ல எதுவுமே சேனாபதி அப்படின்ற ஒண்ணு இருந்ததுக்கான எவிடன்ஸ் இல்லை. ஓகேங்களா? சேனாபதின்ற வேர்டு எந்த எவிடன்ஸ்ல இல்லை. பட் வாகடக கல்வெட்டுல வந்து சேனாபதி அப்படின்ற வேர்டு வந்து இருக்கு. ஓகேங்களா? இது தவிர ஒரு வைசாலி முத்திரையில என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ரணபந்தகர் அதிகாரணா அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கு. ஸோ ரணபந்தகர் அதிகாரணா அப்படின்னா ராணுவ கிடங்கோட அலுவலகம். ஓகேங்களா? இது தவிர தண்டபாஷிகா அப்படின்ற ஒரு வேர்டும் வைசாலி முத்திரையில காணப்படுது. தண்டபாஷிகா அப்படின்றது மேபி மாவட்ட அளவுல காவல்துறை அலுவலகமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மகா பிரதிகாரனா அரண்மனை காவலர்களுக்கெல்லாம் தலைவர். இது தவிர கத்தியத பகிதா அப்படின்னா அரச சமையலறைக்கு கண்காணிப்பாளர். ஓகேங்களா? இந்த மாதிரி போஸ்ட்ல இருந்திருக்கு. இது தவிர நிர்வாக அமைப்போட மேல்மட்டத்துல அமர்த்தியா, சச்சிவா இந்த மாதிரி பேர்லாம் இருந்திருக்கு. ஓகேங்களா? இது தவிர ஒற்றர்கள் கொண்ட உளவு அமைப்பு வந்து ரொம்ப தீவிரமா நல்ல ஒரு வெல்வாஸ்டா இருந்திருக்காங்க. அந்த குழு பேர் என்ன அப்படின்னா உளவு அமைப்பு பேரு துடகா ஆர் தூதகா. ஓகேங்களா? தூதகா. இது தவிர ஒரு உயர்மட்ட அதிகார பதவியா ஆயுக்தகாவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியம்னு பார்த்தீங்கன்னா பாலாதி கிருத்தியா, மகாபாலாதி கிருத்தியா, ராணுவ கிடங்கு அலுவலகம் ரணபந்தகர் அதிகாரனா, தண்டபாசிகா அப்படின்றது மேபி காவல்துறை அலுவலகமா மாவட்ட அளவில் இருந்திருக்கலாம். பிரதிகாரா அப்படின்னா அரண்மனை காவலர்கள் தலைவர். கத்தியத பகிதா அரசு சமையலறை கண்காணிப்பாளர். நிர்வாக அமைப்போட மேல்மட்டத்தில் அமாத்தியா சச்சிவா அப்படின்ற போஸ்ட் இருந்திருக்கலாம். உளவு அமைப்பு பேரு தூதகா. ஓகேங்களா? இது தவிர ஆயுத்தகா அப்படின்னு ஒரு உயர்மட்ட பதவியும் இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ இது ஃபுல்லாவே உங்களுக்கு அதிகாரிகள், அமைச்சர்கள், இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொருளாதார நிலைகள். அந்த குப்தரோட காலத்துல பொருளாதார நிலை எப்படி இருந்தது, பொருளாதாரத்துக்கு வந்து என்னென்ன சோர்சஸ் இருந்தது அப்படின்றது இதுக்கப்புறம் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமாந்தகர் எழுதின நீதி சாரா அப்படின்னு ஒரு நூல். ஓகேங்களா? இது குப்தர் காலத்துல எழுதின நூல் தான். பட் அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு அரச கருவூலம்னா இப்படிதான் இருக்கணும். கருவூலத்தோட வருவாய்க்கு இதெல்லாம் மூல வளங்களா இருந்ததுன்னா முக்கிய அரச கருவூலம் வந்து கரெக்டா நிரம்பி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபினான்ஷியலா அவங்க கரெக்டா எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து காமாந்தகர் எழுதினது நீதி சாரா அப்படின்ற நூல் முக்கியம். இது தவிர பாத்தீங்கன்னா அரசு ஆவணங்களை பாதுகாக்கிறதுக்குன்னே ஒரு அதிகாரி இருந்திருக்காங்க. அவங்கதான் பதில திக்ருதா. ஓகேங்களா? அஷ்ட பதில திக்ருதா. இது தவிர குப்தரோட கல்வெட்டுகள்ல கிளிப்தா
பலி, உத்தரங்கா, உபரிகரா, ரண்யவஷ்டி இப்படின்ற ஒரு சொற்கள்லாம் காணப்படுது. ஓகேங்களா, இது எல்லாம் பார்த்தீங்கன்னா வரி ரிலேட்டட் வேர்ட்ஸ். ஓகேங்களா, அப்ப நிறைய வரி மூலமாவும் அவங்களோட பொருளாதார நிலை வந்து மேல ஓங்கி இருந்திருக்கு. ரண்யவஷ்டி அப்படின்னா கட்டாய உழைப்பு அப்படின்றது பொருள் வரும். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன சோர்சஸ், ஃபர்ஸ்ட் வேளாண்மை, பாசனம், வரிமுறை, நிலக்குத்தகை முறை, இதெல்லாம் நம்ம கண்டினியூஸா பார்க்கலாம். ஸோ வேளாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட், அதாவது குப்த அரசுகளே பாசனங்களுக்கு நிறைய அணைக்கட்டுகள் இந்த மாதிரிலாம் பாசனம் பண்றதுக்கு அவங்களே நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. இது தவிர பார்த்தீங்கன்னா குப்தர் காலத்துல நெல், கோதுமை, பார்லி, கடலை, தானியம், பயறு, கரும்பு, எண்ணெய் வித்துகள் இதெல்லாம் பயிரிடப்பட்டிருக்காங்க. காளிதாசரோட குறிப்புகள் மூலமா தென்பகுதி வந்து மிளகுக்கும் ஏலத்துக்கும் வந்து ரொம்ப புகழ் பெற்றிருந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. இது தவிர வராக மிகிரர் குறிப்பு மூலமா பல மரங்கள் வந்து பல மரங்கள் ஓகே எப்படி வளர்க்குறது அப்படின்ற விரிவான அறிவுரையை வராக மிகிரர் கொடுத்திருக்கிறாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஹார்பூர் செப்பேட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது நிறைய நிலங்களை வந்து அரசரே உரிமை எடுத்து த த தன்னாட்சியா வச்சிருந்திருக்கிறாரு. ஸோ அரசர் தான் நிலத்தோட ஒரே உரிமையாளர். ஓகேங்களா, இப்ப மானியம் வரும்போது கூட அதை தன்னோடே வச்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒண்ணு கூட சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இது தவிர நிலத்தை பரிமாற்றம் பண்றதுக்கான அந்த ஆவணங்களை பாதுகாக்கிறது கூட ஸ்டாஃப்ஸ் இருந்திருக்காங்க. ஓகேங்களா, இது மாவட்ட அளவுல நில பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்களை பாதுகாக்கிற அதிகாரி பேரு உஸ்தபாலா. அதுவே கிராம அளவுல நில பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்களை பராமரிக்கிறது கிராம அளவுல கிராம கணக்கர். ஓகேங்களா, இது எல்லாமே வேளாண்மை ரிலேட்டடா என்னென்ன எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. இது தவிர குப்தர் காலத்துல வந்து நிலத்தை 5 வகைப்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு 4 கொடுத்து பொறுத்துக்களை உங்களுக்கு கேட்பாங்க. மேபி உங்களுக்கு குப்தர்ல ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, நீங்க இந்த மாதிரி நிலமோ நில குத்தகை முறையவோ இல்ல வரிகளையோ நீங்க படிக்காம விட்டுட்டீங்க, பட் பொறுத்துக்களை அதுல கேக்குறாங்க அப்படின்னா நீங்க அந்த 1 மார்க் மிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்த அளவுக்கு படிக்கிறோம் அப்படின்னு எடுத்துட்டாலே ஈச் அண்ட் எவ்ரி லைனுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சாதான் முடியும். ஓகேங்களா, ஸோ க்ஷேத்ரா அப்படின்றது பயிரிடக்கூடிய நிலம், கிலா அப்படின்றது தரிசு நிலம், அப்ரகதா அப்படின்றது காடு அல்லது தரிசு நிலம், வஸ்தியார் வாஸ்தின்னு போட்டிருப்பாங்க, இது வந்து குடியிருக்க தகுந்த நிலம், கபட சஹாரா அப்படின்னு கொடுத்திருக்காங்க, சில புக்ல கபத சரகா அப்படின்னு கூட கொடுத்திருக்காங்க, இது வந்து மேய்ச்சல் நிலம். ஓகே, சோ இது எல்லாமே 5 வகையா நிலம் வந்து குப்தர்கள் காலத்துல பிரிச்சிருக்காங்க. இது தவிர நில குத்தகையில என்னென்ன முறைகள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிவி தர்மா அப்படின்னு ஒரு நில குத்தகை. அந்த நில குத்தகை வந்து எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அறக்கட்டளை மூலமா அப்படின்ற அமைப்பு மூலமா நில மானிய முறை இருந்தது. இம்முறை வந்து மோஸ்ட்லி வடக்கு மத்திய இந்தியா வங்கத்துல மட்டும் நிலவுச்சு நிவி தர்மா அப்படின்றது. இதுவே நிவி தர்ம அக்ஷயனா அப்படின்னு நிலக்குத்தகை முறை பாத்தீங்கன்னா நிரந்தரமான அறக்கட்டளை. இது அறக்கட்டளை போன்ற அமைப்பு, இது நிரந்தரமான அறக்கட்டளை. ஆஹ் பெற்றவர் வந்து அதிலிருந்து வரும் வருவாயை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது நிவி தர்ம அக்ஷயனா. தேர்ட் வந்து அப்ரதா தர்மா அப்படின்றது வருவாயை பயன்படுத்தலாம் ஆனா யாருக்கும் தானம் செய்ய முடியாது, நிர்வாக உரிமையும் கிடையாது அப்படின்ற மாதிரியான நிலக்குத்தகை தான் அப்ரதா தர்மா. நாலாவது பூமி சித்திரையனா அப்படின்ற நிலக்குத்தகை பாத்தீங்கன்னா தரிசு நிலத்தை யாரு வந்து முதல்ல சாகுபடி நிலமா மாற்றுறாங்களோ அவங்களுக்கு தரப்படுற உரிமை தான் பூமி சித்ராயனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தரிசு நிலத்தை வந்து சாகுபடி நிலமா மாத்துறது அவ்வளோ ஈஸி இல்லை. அப்படி மாத்துறதுனால அந்த நிலத்துக்கு குத்தகையில இருந்து விலக்கே கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அது பூமி சித்ராயனா. இது தவிர நிறைய நிலக்கொடைகள். ஓகேங்களா, நிறைய வணிகர்கள் வசதியானவங்க நிறைய தான தர்மங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிலத்தை கொடையா கொடுத்ததுல எந்தெந்த மாதிரியான நிலக்கொடைகள் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரஹார மானியம், அதாவது பிராமணர்களுக்கு மட்டும் தராங்க, நிரந்தரமானது, அவங்களோட பரம்பரை பரம்பரையா வச்சுக்கலாம், வரி கிடையாது அப்படின்றது அக்ரஹார மானியம். தேவகிரகார மானியம் அப்படின்றது மேபி கோயில் பராமரிப்பு, அதாவது மராமத்து, வழிபாடு இந்த மாதிரி பணிகளுக்காக பிராமணர்களுக்கோ வணிகர்களுக்கோ அளிக்கப்பட்ட நில மானியம் தான் தேவகிரகார மானியம். சமய சார்பற்ற மானியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குப்தர்களுக்கு கீழே இருந்த நில பிரபுக்களுக்கு தரப்பட்ட மானியம் தான் சமய சார்பற்ற மானியம். சோ இந்த மாதிரி நில கொடைகள் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வரிகள். ஓகேங்களா, இதையும் உங்களுக்கு பொறுத்துகளையோ இல்ல
பில்லப்ஸ் இது ஜூஸ்ல கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு ஒரு வரியும் முக்கியம். ஸோ என்னென்ன வரி எது எதுக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கோங்க. ஸோ 11 வரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் குப்தர்கள் காலத்துல வந்து பொற்காலம்னு சொன்னாலும் அது செவ்வியல் இலக்கியங்கள், அந்த சமஸ்கிருத இலக்கணம், அந்த கட்டுமான கலை இதெல்லாம் தான் வளர்ந்தது. அதனாலதான் அதை பொற்காலம்னு சொல்றாங்க. பட் மக்கள் ஒன்றும் சந்தோஷமா இல்லை. நிலப்பிரபுத்துவம் மூலமா ரொம்ப அஃபெக்ட் ஆனாங்க. மக்கள் வந்து நிறைய வரி கட்டினாங்க. அடிமையா இருந்தாங்க, கொத்தடிமையா வாழ்ற மாதிரி சூழ்நிலை இருந்தது. அந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. அதான அது அவங்க என்ன மாதிரியான வரிகள் கட்டியிருக்காங்க அப்படின்றத இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாகா. ஓகேங்களா? பாகா அப்படின்றது விளைச்சல்ல நம்ம என்ன கொடுத்துடணும், 1/6 அரசனுக்கு கொடுத்துடணும். இது பாகா. ஓகேங்களா? அடுத்து போகா அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசர்களுக்கு கிராமங்கள் வந்து அவ்வப்போது கொடுக்க வேண்டிய பழமோ விறகோ பூக்களோ இந்த மாதிரி இது வந்து அப்பப்போ அவங்க கொடுத்துட்டு இருக்கணும் அரசருக்கு. அடுத்து கரா. ஓகேங்களா? கிராமத்தினர் மீது குறிப்பிட்ட கால இடைவெளியில் விதிக்கப்படும் ஒரு வரி. ஓகேங்களா? அதாவது இது வருடாந்திர ஒரு வரியோட ஒரு பகுதி கூட கிடையாது. அப்ப வருடாந்திர நிலவரி வேற, இந்த வரி வேற. ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில விதிக்கப்படுற வரி. அடுத்து பலி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆரம்பத்துல இந்த வரி வந்து விருப்பப்பட்டுதான் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வரி கட்டாய வரியா மாற்றப்பட்டிருக்கு. அதனால இது ஒரு ஒடுக்குமுறை வரி. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உதியங்கா. உதியங்கான்றது மேபி இருக்கலாம் தான் சொல்லியிருக்காங்க. மேபி காவல் நிலையங்களோட பராமரிப்பிற்காகவோ ஆர் நீர் வரியாகவோ இதுக்காக மேபி போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு கூடுதல் வரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உபரிகரா. இதுவும் ஒரு கூடுதல் வரி தான். பட் இதை பத்தின விளக்கங்கள் வந்து ஒரு ஒரு அறிஞரும் ஒரு ஒரு மாதிரி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஹிரண்யா அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படுற வரி தான் ஹிரண்யா அப்படின்றது நேரடி பொருள். பட் மக்கள் எதுக்காக கட்டுனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தானியங்கள்ல விளைச்சல்ல ஒரு பங்குன அரசருக்கு பங்கா கொடுக்கறது. ஓகேங்களா? பொருளாவே கொடுக்கறதா ஹிரண்யா. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வாத பூதா. காற்றுக்கும் ஆவிக்கும் செய்ய வேண்டிய சடங்குகளுக்கு கூட அவங்க வரி கட்ட வேண்டியது இருக்கு. அது வாத பூதா. அடுத்து ஹலிவகரா அப்படின்னா கலப்பை யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அந்த உழவர் ஒவ்வொருத்தரும் கட்ட வேண்டிய கலப்பை வரி தான் ஹலிவகரா. அடுத்து சுல்கா. சுல்கா அப்படின்றது வர்த்தகர்கள் நகரத்துக்கோ துறைமுகத்துக்கோ அவங்களோட கொண்டு போற வணிக சரக்குகளுக்கு அரசருக்கு பங்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. அதாவது நம்ம எக்ஸைஸ் டியூட்டி அந்த மாதிரி சுங்க நுழைவு வரிக்கு மாதிரி. அப்போ ஒரு நகரத்துக்குள்ள அந்த பொருளை எடுத்துட்டு போயிட்டாலே அதை வந்து வரி கட்ட வேண்டியது இருக்கு. அது சுல்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிளிப்தா உபகிளிப்தா அப்படின்றது நிலப்பதிவின் போது. ஓகேங்களா? லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் போது கட்டுற விற்பனை வரி மாதிரி இருக்கிறதா கிளிப்தா உபகிளிப்தா. ஸோ இந்த மாதிரியான வரிகள் குப்தர்கள் காலத்துல இருந்திருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாசனம். ஓகேங்களா? பாசனம் பாத்தீங்கன்னா நாரத ஸ்மிருதி. நிறைய எவிடன்ஸ் முதல்ல சொன்னோம் இல்லையா? விஷ்ணு ஸ்மிருதி, நாரத ஸ்மிருதி இந்த மாதிரி முதலே சொன்னோம். அதுல நாரத ஸ்மிருதியில வந்து 2 வகையான அணைக்கரைகள் வந்து குப்தர்கள் காலத்துல இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்காக ஒரு அணைக்கரை. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாசனத்திற்காக ஒரு அணைக்கரை. 2 வகையான அணைக்கரைகள் இருந்திருக்கு. சோ வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கிற அணைக்கரை, அதாவது அதிக தண்ணி உள்ள வராம பாத்துக்கிறதுக்கு உள்ளது பந்தியா. தேவையான அளவு பயிருக்கு வர்ற அந்த பாசனத்துக்கு உதவுற அணைக்கரை வந்து கரா. ஓகேங்களா? 2 பந்தியா கரா. இது தவிர அமரசிம்மரோட குறிப்புகள்ல தண்ணீர் தேங்குறதை தடுக்கிறதுக்கு ஜல நிர்மகா அப்படின்ற வடிகால்கள் இருந்ததா கூட அமரசிம்மர் குறிப்புல சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? சோ நிறைய ஏரிகள் வந்து வெட்டியிருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து. குஜராத்ல இது ரொம்ப மிகவும் புகழ்பெற்ற ஏரி அப்படின்னா சுதர்சனா ஏரி தான். சுதர்சனா ஏரி எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத்தோட கிருணார் மலையில அடிவாரத்துல இருக்கு. விவசாயிகள் நிலை பார்த்தீங்கன்னா கீழ்நிலையில தான் இருந்திருக்கு. மக்கள் வந்து அடிமையின் இதுவும் இருந்திருக்கு. கொத்தடிமையா நிறைய மக்கள் வாழ்ற நிலைமையும் குப்தர்கள் காலத்துல இருந்திருக்கு. இது இப்போ வேளாண்மை மட்டும் பார்த்திருக்கோம். வேளாண்மைக்கு அடுத்து முக்கியமான தொழிலா இருந்தது சுரங்கமும் உலோகவியலும் தான். ஓகேங்களா? ஸோ சுரங்கங்கள் இருந்ததுக்கான எவிடன்சஸ் பார்த்தீங்கன்னா அமரசிம்மர், வராக மிகிரர், காளிதாசர் இவங்க குறிப்புகள்ல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. இது தவிர உலோகவியல் பார்த்தீங்கன்னா பீகார்ல இருந்து இரும்பு படிவுகளும் ராஜஸ்தான்ல இருந்து செம்பு படிவுகளும் தோண்டி எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இவங்க இரும்பு மட்டும் பயன்படுத்தல. தங்கம், இரும்பு, தகரம், ஈயம், பித்தளை, வெண்கலம், மைக்கா, மாங்கனீசு, அஞ்சனக்கல், சுண்ணாம்புக்கல், சிவப்பு ஆர்சனிக் இந்த மாதிரி நிறைய இதை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க உலோகங்கள்.
இரும்பு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இவங்களோட கொள்முனை வந்து மேம்படுத்தப்பட்டதுனால அது வந்து உழவுக்கு அதிகமா உதவுது, வேளாண்மை அதிகரிக்குது. இது தவிர உலோகவியல் நுட்பங்கள் ரொம்ப உச்சத்துல இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாம் சந்திரகுப்தரோட வெற்றிகளை குறிக்கிற மெக்ரலி இரும்பு தூண் கல்வெட்டு அது இப்போ உள்ள குதுப் மினார்ல இருக்கு. ஓகேங்களா, டெல்லி குதுப் மினார்ல இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல நூற்றாண்டுகளா இந்த இரும்பு தூண் துருப்பிடிக்கவே இல்லை. ஸோ அப்பவே அந்த உலோகவியல் நுட்பங்கள் வந்து கரெக்டா அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க பல நூற்றாண்டுகளா அது துருப்பிடிக்காம இருக்கு. ஓகேங்களா, டெல்லி குதுப் மினார், மெக்ரலி இரும்பு தூண் கல்வெட்டு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, இது தவிர நிறைய கைவினை தொழில்கள் இருந்திருக்கு. என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாணயங்கள் வடித்தல், உலோக செதுக்கு வேலைப்பாடு, பானை வனைதல், சுடுமண் சிற்பங்கள், மர செதுக்கு வேலைப்பாடு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேதாரம் அப்படின்ற முறை இருந்திருக்கு. இப்ப நம்ம தங்கம் வாங்கினா அதோட சேதாரத்துக்கும் பே பண்ண வேண்டியது இருக்குல்ல, அதே மாதிரி அவங்க இரும்பு, தங்கம், வெள்ளி, செம்பு, தகரம், ஈயம் இதெல்லாம் பிரித்தெடுக்கும் போது உள்ள சேதாரத்தையும் அவங்க பே பண்ற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வணிகம், வர்த்தகம். ஓகேங்களா, சோ வணிகத்துல வணிகர்கள்ல ரெண்டு டைப் இருந்திருக்காங்க. ஒன்னு சிரேஷ்டி, இன்னொன்னு சார்த்தவாக. ஓகேங்களா, சிரேஷ்டி அப்படின்றவங்க ஒவ்வொரு இடத்துல தங்கி வணிகம் செய்யறவங்க. சார்த்தவாக அப்படின்றவங்க காலை பூட்டிய வண்டியில ஊர் ஊரா சென்று வணிகம் செய்யறவங்க சார்த்தவாக. ஓகேங்களா, சிரேஷ்டி வந்து ஒரு ஊர்ல இருந்து அந்த வணிக மையங்கள் அமைச்சு அதனால ஏற்படுற எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அதிகமா இருக்கிறதுனால ஊர்ல ரொம்ப புகழ் பெற்றவங்களா இருப்பாங்க. ரெண்டு டைப் தான், சிரேஷ்டி, சார்த்தவாக. இது தவிர மிளகு, சந்தனக்கட்டை, தந்தம், யானை, குதிரை, தங்கம், செம்பு, இரும்பு, மைக்கா இது எல்லாமே விற்பனை செஞ்சிருக்காங்க. அன்றாட பொருட்கள்ல இருந்து ரொம்ப ஆடம்பர பொருட்கள் வரைக்கும் அத்தனையுமே குப்தர்கள் காலத்துல கிடைச்சிருக்கு. இது தவிர வணிகர்களுக்கு நிறைய குழுக்களா இருந்திருக்காங்க. ஓகேங்களா, ஒரு ஒரு வணிக ரிலேட்டடுக்கும் ஒரு ஒரு குழு. அந்த குழுக்கு வந்து அனைத்து உறுப்பினர்களாக கொண்ட ஒரு குழுமத்தினால் சட்ட திட்டங்களும் அவங்களுக்குன்னு இருந்திருக்கு. ஓகேங்களா, கவர்மெண்ட் தனியா, குப்த பேரரசு தனியா, பட் வணிக குழுக்களுக்கு தனியா. ஓகேங்களா, இந்த வணிக குழுக்களோட அமைப்பு, செயல்பாடு இதையெல்லாம் நம்ம நாரத ஸ்மிருதி, பிருகஸ்பதி ஸ்மிருதி இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அந்த ஒரு தலைமை இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அந்த ஒரு குழுவுல ஒரு குழு தலைவர், 2, 6, 3, 6, 5 நிர்வாக அதிகாரிகள் வந்து உறுப்பினர்களா கொண்ட ஒரு குழு இருந்திருக்கு. அந்த குழுவுக்கு கீழே தான் நிறைய கைவினைகர் குழு குழு, வங்கியாளர் குழு, வணிகர்களுக்கான குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ட்ரேடுக்கும் ஒரு ஒரு குழுக்கள் வந்து இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தலைமையும் இருந்திருக்காங்க. பட் அவங்க ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூஸ் வரும்போது அவங்களே சால்வ் பண்ற மாதிரியான சட்ட திட்டங்களை ரிட்டன் எவிடன்ஸா அவங்களே எழுதியிருக்காங்க. இதுல வந்து அரசர் வந்து சைன் தான் பண்ணுவாரு, அதை வந்து எதிர்த்தெல்லாம் கேள்வி கேட்கிற அளவுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரியான சட்ட திட்டங்கள் இவங்க வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இது தவிர பயணிகளோட நலன்களுக்காக நிழற்குடை, விடுதி, சத்திரம், கோயில், தோட்டம், மண்டபங்கள் இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. கந்து வட்டி அப்படின்ற முறை குப்தர்கள் காலத்திலே இருந்திருக்கு. ஸோ அதிகமா பணம் ஈட்டணும் அப்படின்னு அதிக வட்டிக்கு அப்பவே பணம் கொடுத்திருக்காங்க. வணிக துறைமுகம்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு கரையில கல்யாண், சாலும், பிளஸ் வந்து மலபார், மங்களூர், சலோபடனா, நயோபாடனா, பந்தேபடனா இதெல்லாம் வணிக சந்தைகளாகவும் இயங்கியிருக்கு. இதெல்லாம் மேற்கு கடற்கரையில. கிழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்காளத்தில் உள்ள தாமர லிப்தி தான் கிழக்கு கடற்கரையோட முக்கியமான வணிக மையமா இருந்திருக்கு அப்படின்னு ஃபாகியான் கூட சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, இந்த வணிக துறைமுகங்கள், வணிக சந்தைகள் எல்லாமே மற்ற பக்கத்துல உள்ள நாடுகளான பாரசீகம், அரேபியா, பைசாண்டியம் போன்ற துறைமுகங்களோடையும், இன்னொரு புறம் இலங்கை, சீனா, தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடையும் ட்ரேடு வந்து மாறி மாறி இருந்திருக்கு. ஓகேங்களா, இணைக்கப்பட்டிருந்திருக்கு. இது தவிர சீனால இருந்து இந்தியா வர்றதுக்கான கடல் பயணத்துல எதிர்கொள்ள நேரும் இடர்கள் பத்தி ஃபாகியான் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, சீனாவில இருந்து இறக்குமதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டு, சில பொருட்கள், அதே மாதிரி அபூர்வமான ரத்தின கற்கள், மெல்லிய துணி வகைகள், வாசனை திரவியங்கள் இது எல்லாமே இந்தியால விற்பனை செஞ்சிருக்காங்க. குப்தர்கள் காலத்துல அதிகமான தங்க நாணயங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது வெள்ளியும் செம்பும் கம்மி தான், பட் தங்கம்னு பாத்தீங்கன்னா அது அதிகம். பட் குப்தர்கள் காலத்துக்கு அப்புறம் தங்க நாணயங்களோட புழக்கமே குறைஞ்சு போயிருது. ஓகேங்களா, குப்தர்களோட முக்கியமான வணிக நகரங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி, மதுரா. ஓகேங்களா, இப்போ எக்கனாமிக்கல் ஃபுல்லாவே முடிஞ்சிருச்சு. இதை பார்த்தீங்கன்னா அடுத்து பண்பாட்டு மலர்ச்சி. ஓகேங்களா, பொற்காலம்னு சொல்றாங்க இல்லையா, ஏன் பொற்காலம்? இந்த பண்பாட்டு மலர்ச்சிக்காக தான் பொற்காலம். ஸோ என்னெல்லாம் இவங்க காலத்துல இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
குப்தர்கள் காலத்துல நாகரா திராவிடம் அப்படின்ற பாணியிலான கலைகள் இருந்திருக்கு. ஓகேங்களா. நிறைய குடைவரை கோயில்கள் கட்டியிருக்காங்க, கட்டுமான கோவில்கள் கட்டியிருக்காங்க. ஓகேங்களா. குடைவரை கோயில்கள் அப்படின்றது எப்பயும் போல அந்த பாறையை குடைஞ்சு கட்டுற மாதிரி நார்மலான ஸ்ட்ரக்சரா இருந்தா கூட குப்தர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி நியூவா என்ட்ரு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதோட முகப்பு பகுதி நிறைய அலங்காரத்தோடையும் உள்பக்க தூண் வந்து நிறைய வடிவமைப்போடையும் புதிய மாற்றங்களை அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. குப்தர்கள் காலத்தோட மிகவும் குறிப்பிடத்தக்க குடைவரை கோயில்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜந்தா எல்லோரா மகாராஷ்டிரால இருக்கு, பாக் அப்படின்றது மத்திய பிரதேஷ்ல இருக்கிறது, ஒடிசால இருக்கிற உதயகிரி இந்த குகைகள்ல பாறைகள்ல எல்லாம் இந்த குடைவரை கோயில்கள் காணப்படுது. ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இந்த குப்தர்கள் மத்த இதுக்கப்புறம் உள்ள அரசர்கள் பத்தின குடைவரை கோயில்களை மேட்சா கொடுப்பாங்க, ஆர் இந்த குப்தர்களோட இதை மட்டுமே பிளேசஸோட கனெக்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஃபாலோயிங் கொடுப்பாங்க. அப்ப குடைவரை கோயில் முடியுது. அடுத்து கட்டுமான கோயில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட்டையான கூரை வச்சு சதுர கோயில்களாகவோ இல்லது ரெண்டாவது மாடி, ஓகேங்களா, கோயிலேயே ரெண்டாவது மாடி அதாவது விமானம்னு சொல்லுவாங்க. ஸோ விமானத்தோட கூடிய தட்டையான கூரை கொண்ட சதுர கோயில்கள், ஆறு வளைகோட்டு கோபுரம் அதாவது சிகரம் மாதிரி இருக்கிற மாதிரியான கோயில்கள், செவ்வக கோயில்கள், வட்ட வடிவ கோயில்கள் அப்படின்னு 5 பாணியில 5 அம்சங்கள்ல கட்டுமான கோயில்கள் குப்தர்கள் காலத்துல கட்டியிருக்காங்க. ஓகேங்களா. இதுல இரண்டாவது குழு அதாவது விமானத்தோட அந்த கட்டின கோயில்கள் பாத்தீங்கன்னா திராவிட முறையோட பல கூறுகளை கொண்டதா இருக்கு. இதுவே இந்த கருவறைக்கு மேல சிகரம் அமைக்கிறாங்கல்ல, மூன்றாவது பாணி, ஓகே, அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா அது மூன்றாவது பாணி வந்து நாகரா பாணியோட முக்கிய அம்சமா இருக்கு. முதலே சொன்னோம் நாகரா திராவிடம் அப்படின்னு இரு கலைகளை வந்து இரு அம்சங்களை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இது தவிர ஸ்தூபிகள், ஓகேங்களா. ஆனா குப்தர்களை பொறுத்தளவு அவங்க முதல்ல வந்து எல்லாருமே வைணவர்களா தான் இருந்திருக்காங்க. பின்னால பாலாதித்யர் இந்த மாதிரி ரொம்ப லேட்டரான குப்தாஸ் மட்டும்தான் பௌத்தத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம முதலே பார்த்தோம், சமுத்திரகுப்தரோட அரசவையில் இருந்த ஹரிசேனர், சாரி வசுபந்து அப்படின்ற பௌத்த துறவியுமே அவர் வந்து ஆதரிச்சிருப்பாரு. குப்தர்கள் பௌத்தத்தையும் ஆதரிச்சிருக்காங்க அப்படின்றது நம்ம இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். குப்தர்கள் காலத்திலேயும் எண்ணற்ற ஸ்தூபிகள் கட்டியிருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசில் உள்ள சமத்து, ஒடிசால உள்ள ரத்னகிரி, சிந்துல உள்ள மிர்பூர் கான், இது எல்லாமே மிகச்சிறந்த ஸ்தூபிகள். இது தவிர பார்த்தீங்கன்னா கல் சிற்ப கலையில சாரநாத்துல காணப்படுற நிற்கும் சிலையில உள்ள புத்தர் சிலை, புராண சிற்பங்கள்ல மிக அழகானது அப்படின்னு நினைக்கிற உதயகிரி குகையில நுழைவாயில இருக்கிற வராக அவதார சிலை, இது ரெண்டுமே கல் சிற்பக்கலையோட எடுத்துக்காட்டுகள். இதுக்கப்புறம் உலோக சிற்பங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலோக சிற்பங்களே பெரிய பெரிய அளவுல செஞ்சிருக்காங்க, அதுதான் இவங்களோட ஸ்பெஷல். ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா, பீகார்ல உள்ள நாலந்தால இருக்கிற புத்தரோட 18 அடி செம்பு சிலை, ஓகேங்களா. இது தவிர சுல்தான் கஞ்சில இருக்கிற 7.5 அடி புத்தர் சிலை, இது எல்லாமே உலோக சிற்பங்கள்ல எவிடன்ஸ். ஸோ ஓவியங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்தர்கள் காலத்துல நிறைய சுவர் ஓவியங்கள் நிறைய வரைஞ்சிருக்காங்க. ஸோ அஜந்தா, பாக்கு, பாதாமி அப்படின்றது எல்லாமே குப்தரோட சுவர் ஓவியங்களுக்கு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா. குப்தரோட சுவர் ஓவியங்கள் ஃப்ரெஸ்கோ அப்படின்ற சுவர் ஓவிய வகையை சேர்ந்தது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஸ்கோ டைப் சுவர் ஓவிய வகைகள்ல பேஸ்மெண்ட் அதாவது சுவர்ல வந்து ஈரமான ஒண்ணு அடிச்சுட்டு அதுக்கு மேல வந்து ஓவியங்கள் வரைவாங்களாம், அந்த பேஸ்மெண்ட். பட் இவங்க குப்தர்கள் காலத்துல வந்து நார்மலான இதுலயே அதாவது காஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. இது டிஃப்ரென்ஸ். ஸோ எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா அஜந்தா பாக்ல காணப்படுற ஓவியங்கள். குப்தர்கள் காலத்து மட்பாண்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெஷாலிட்டி சிவப்பு மட்பாண்டங்கள் தான். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அச்சி சத்ரா, ராய்கர், ஹஸ்தினாபூர், இதெல்லாம் எவிடன்சஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத இலக்கியம், ஓகேங்களா. ஆஹ் உங்களுக்கு குப்தர்கள் காலத்திலே பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம் தான் உங்களுக்கு அலுவலக மொழியா இருக்கும், பிராகிருதம் அப்படின்றது அவங்க பேசுற மொழியா இருந்திருக்கும், ஓகேங்களா. பட் அலுவல் மொழி வந்து சமஸ்கிருதம் தான். சமஸ்கிருதத்துல நிறைய நூல்கள், சமஸ்கிருத இலக்கணம் வந்து வெல்வாஸ்டா மாறினதே குப்தர்கள் காலத்துல தான், ஓகேங்களா. அதுதான் செவ்வியல் இலக்கியங்களின் காலம்னே குப்தர்கள் காலத்தை சொல்றாங்க. ஸோ
சமஸ்கிருத இலக்கியத்தோட உச்சகட்டமே இது குப்தர்கள் காலத்துல தான் இருந்திருக்கு. பண்டைய காலத்துல உருவாக்குன அந்த நிறைய ஸ்மிருதின்னு சொல்றேன் இல்லையா, நாரத ஸ்மிருதி, பிருகஸ்பதி ஸ்மிருதி அப்படின்னு நிறைய பார்த்தோம். இது எல்லாமே நல்லொழுக்கம், அரசியல், கலை, பண்பாடு அப்படின்ற பல்வேறு கருப்பொருட்களை குறித்து பேசுற சமய நூல் தான் இந்த ஸ்மிருதி அப்படின்றது. தர்மசாஸ்திரம், புராணம் அப்படின்றதெல்லாம் இலக்கிய கட்டமைப்போட மைய பொருளை வடிவமைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு ஸ்மிருதியை பத்தின ஒரு டெஃபினேஷன் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சமஸ்கிருத இலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கணத்துல பார்த்தீங்கன்னா பாணினியோட அஷ்டாத்தியாயி, பதஞ்சலியோட மகாபாஷ்யம் அப்படின்ற நூல்களை வந்து அடிப்படையா வச்சு சமஸ்கிருத இலக்கணம் வந்து அதிகமா இந்த காலத்துல எழுதியிருக்காங்க. இதுல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமரசிம்மர் எழுதின அமர கோஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப எப்படி நம்ம டிக்ஷனரின்னு சொல்றோமோ அதே மாதிரி சமஸ்கிருதத்துல சொற்களஞ்சியமா எழுதினது அந்த அமர கோஷம், எழுதினவர் அமரசிம்மர். இது தவிர வங்கத்தை சேர்ந்த ஒரு பௌத்த அறிஞர் வந்து சந்திரகூமியர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து சந்திர வியாகரணம் அப்படின்ற இலக்கண நூலை வந்து எழுதியிருக்கிறாரு. ஓகேங்களா. சந்திர வியாகரணம் அப்படின்றது இலக்கண நூல். புத்த அறிஞர் சந்திரகூமியர், வங்கத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா. இது சமஸ்கிருத இலக்கணம். இது தவிர புராணங்களும் இதிகாசங்களும் எழுதப்பட்டது இந்த காலத்துல தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த புராணங்களும் இதிகாசங்களும் வந்து கதை வடிவுல பாடல்களா பாணர்களால பாடப்பட்டிருக்கு. அப்புறம் பாணர்கள்ட்ட இருந்து எங்க போயிருக்கு அப்படின்னா பிராமணர் கையில போய் அது சமஸ்கிருதத்துல செவ்வியல் இலக்கணங்களா எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இலக்கியங்களா எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஹிந்துஸ் வந்து அவ வந்து இந்து பணுவெல்லாம் அதை மாத்தணும் அப்படின்றதுக்காக இந்துஸோட சடங்கு இது எல்லாமே சேர்த்து திரும்ப வந்து சமஸ்கிருதத்துல திரும்பவும் மீட்டு உருவாக்கம் செஞ்சிருக்காங்க. கடைசியில தான் மகாபாரதமும் ராமாயணமும் இந்த இதிகாசங்கள்லாம் மெருகேறி செம்மையடைஞ்சு தன்னோட இறுதி வடிவத்தையே பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நடந்தது குப்தர்கள் காலத்துலதான். ஓகேங்களா. அதிலே போட்டிருப்பாங்க, கடந்த காலத்துல பாணர்களாட பாடப்பட்ட அந்த கதைகள் வந்து பிராமணிய விளக்கங்களோட மீட்டுருவாக்கம் செஞ்சு ஃபைனல் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தாங்க இந்த பீரியட்ல. இதுக்கப்புறம் நிறைய முக்கியமான புராணங்கள் இருந்தாலும் மொத்தம் 18 முக்கியமான புராணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம புராணம், பத்ம புராணம், விஷ்ணு புராணம், ஸ்கந்த புராணம், சிவமகா புராணம், மார்க்கண்டேய புராணம், அக்னி புராணம், பவிஷ்ய புராணம், அட்சய புராணம், ஸ்ரீமத் பகவத் புராணம். இது எல்லாமே நன்கு அறியப்பட்ட புராணங்கள். ஓகேங்களா. இது எல்லாமே குப்தர்கள் காலத்துல எழுதினதுன்னு சொல்ல வரல, நிறைய புராணங்கள் இந்த பீரியட்ல எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. அதுல இது வந்து ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் பௌத்த இலக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குப்தர்கள் காலத்தில் நிறைய முக்கிய எழுத்தாளர்கள் இருந்திருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்பெஷலி ஆரிய தேவர், ஆரிய அசங்கர். ஓகேங்களா. இதுக்கப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்க்க அறிவியல் சார்ந்த முதலாவது முழுமையான புத்த நூலை எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வசுபந்து தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தவிர வசுபந்துவோட சீடர் திக்நாகரும் நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்காரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமண இலக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வைணவர்களா இருந்தாலும் அந்த பீரியட்ல புத்தமும் சமணமும் இருந்திருக்கு, செழித்தோங்கி தான் இருந்திருக்கு. ஓகேங்களா. சமண இலக்கியத்துல பாத்தீங்கன்னா நிறைய சமணத்துல வந்து நிறைய ஆசிரியர்கள் தோன்றுறாங்க. தோன்றி அவங்க சமண இலக்கியத்தை வந்து மீட்டு எடுக்கணும் அப்படின்ற ஒரு தாட்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ராமாயணம் இந்த மாதிரி ஹிந்துஸோட நாவல்ஸ் எல்லாம் வந்து புராணங்கள் அவங்களோட புக்ஸ் எல்லாம் எடுத்து சமண கண்ணோட்டத்துல அதை எழுதுறாங்க. ஓகேங்களா. அதுதான் விமலா அப்படின்றவங்க எழுதின சமண ராமாயணம். சித்தசேன திவாகரா அப்படின்றவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சமணர்கள் கிட்ட தர்க்க சாஸ்திரம் கொண்டு வரணும் அப்படின்னு அவர் மெனக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா. இதெல்லாம் சமண கண்ணோட்டத்துல எழுதணும், சமணத்தை வந்து நிறைய பேர்கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணணுன்றதுக்காக இவங்க போட்ட எஃபர்ட்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா சமயம் சாரா இலக்கியம். ஓகேங்களா. இது தவிர சமய இலக்கியங்கள் இப்ப நம்ம பார்த்தோம். இது சமயம் சாரா இலக்கியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காளிதாசர் வந்து நிறைய இயற்கையையும் அழகையும் தான் நிறைய வர்ணிச்சு எழுதியிருப்பாரு. அவர்கிட்ட வந்து மிகவும் புகழ்பெற்ற நாடகங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம். இது எல்லாமே புகழ்பெற்ற நாடகங்கள். இதை தவிர சூத்திரகர் எழுதின மிருச்சடிகம், விசாகதத்தர் எழுதின முத்ராராட்சசம் அண்ட் தேவி சந்திரகுப்தம். இது எல்லாமே சமயம் சாரா இலக்கியங்கள். ஓகேங்களா. இந்த காலகட்டத்துல நிறைய நாடகங்கள் எழுதியிருக்காங்க. இந்த நாடகங்களோட ஒரு சுவையான அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நாடகத்துல எப்பவுமே மேட்டுக்குடி கதாபாத்திரங்கள் வந்து சமஸ்கிருதத்துல பேசுவாங்க, எளிய கதாபாத்திரங்கள் பிராகிருதத்துல பேசுவாங்க. அவ்வளவுதான். இது வந்து ஒரு சுவையான அம்சம் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிராகிருத மொழியும் இலக்கியமும். ஓகேங்களா. ஏன்னா அவங்களோட பேசுற மொழியே பாத்தீங்கன்னா
பிராகிருத மொழி தான். ஸோ அதோட இலக்கியம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பிராகிருத மொழியோட பல்வேறு வடிவங்கள் இந்த பீரியட்ல தான் உருவாயிருக்கு. மதுரா பகுதியில பாத்தீங்கன்னா சூரசேனி அப்படின்ற வடிவம், அவுத் பண்டேல்கண்ட பகுதிகளில் அர்த்த மகதி அப்படின்ற வடிவமும், நவீன பீகார் பகுதிகளில் மகதி வடிவமும், இந்த மாதிரி பிராகிருத மொழியோட பல்வேறு வடிவங்கள் குப்தர்கள் காலத்துல தோன்றியிருக்கு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாலந்தா பல்கலைக்கழகம். ஓகேங்களா. ஸோ நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து மகா விகாரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட பண்டைய மகத பேரரசுல இருந்த மிகப்பெரிய பௌத்த மடாலயம், அதாவது இன்றைக்குரிய பீகார்ல இருந்த பௌத்த மடாலயம் தான் நாலந்தா பல்கலைக்கழகம். ஏன் இதை இங்கே சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குப்தர்களும் இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை ஆதரிச்சிருப்பாங்க, அதனால சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பாட்னாவுக்கு தென்மேற்கே 95 கிலோமீட்டர் தூரத்துல பீகார் ஷெரீப் நகரத்துக்கு அருகில இருக்கு. இது 5ஆம் நூற்றாண்டுல இருந்து 1200 வரைக்கும் புகழ்பெற்ற கல்வி சாலையா இருந்திருக்கும். அப்புறம் 1200ல இருந்து அதை அழிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. பக்தியார் கில்ஜி வந்து அழிச்சிருப்பாங்க. ஸோ இது தவிர நாலந்தா யூனிவர்சிட்டி வந்து யுனெஸ்கோவால பாதுகாக்கப்படுற தொன்மை சின்னமும் கூட. இது வந்து இந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள் நிறைய தோன்றுறதுக்கு ஊன்றுகோல் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேத கல்வியோட மிகவும் முறைப்படுத்த முறைகள் மூலமா தான் இந்தியாவில் தொடக்க கால பல்கலைக்கழகங்கள் நிறைய தோன்றுச்சு. எக்ஸாம்பிளுக்கு வந்து தட்சசீலம், நாலந்தா, விக்ரமசீலா அப்படின்ற பெரிய கல்வி நிறுவனங்கள் அமைய தூண்டுகோலா இருந்ததே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேத கல்வியோட மிகவும் முறைப்படுத்தப்பட்ட வழிமுறைகள் தான். பட் நாலந்தால வந்து முக்கியமான பாடப்பிரிவா இருந்தது பௌத்த தத்துவம் தான். பட் பௌத்தர்கள் மட்டும் படிக்கணுன்றது அங்க இதா இருக்காது. பட் வேத இலக்கியங்கள், மருத்துவம், யோகா இது எல்லாமே அங்க கத்துக் கொடுத்திருப்பாங்க. பௌத்தம் வந்து இங்க நல்லா பாடப்பிரிவா இருந்ததுனாலதான் யுவான் சுவா இங்க நிறைய தங்கி பௌத்த தத்துவத்தை பத்தி படிச்சிருப்பாரு. பல ஆண்டுகள் இங்க படிச்சு செலவிட்டிருப்பாரு. ஓகேங்களா. இந்த வளாகத்துல பாத்தீங்கன்னா 8 மகா பாடசாலையும் 3 மிகப்பெரிய நூலகங்களும் இருந்திருக்கு. இது 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுகள்ல நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து குப்த பேரரசோட ஆதரவுலையும் கன்னௌசியோட பேரரசர் ஹர்ஷரோட ஆதரவுலையும் அதுக்கப்புறம் செழிச்சு வளர்ந்துருக்கும். ஓகேங்களா. இங்க இந்தியால மட்டும் கிடையாது, திபெத்து, சீனா, கொரியா, மத்திய ஆசியா இந்த மாதிரி பக்கத்துல உள்ள நாடுகள்ல இருந்தெல்லாம் கூட மாணவர்கள் இங்க வந்து தங்கி படிச்சிருந்திருப்பாங்க. ஓகேங்களா. இங்க மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் ஆய்வுகள் மூலமா என்ன தெரிய வருது அப்படின்னா இந்த பல்கலைக்கழகத்திற்கும் இந்தோனேசியாவோட சைலேந்திரா வம்சத்திற்கும் ஒரு தொடர்பு இருந்திருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சைலேந்திரா வம்சத்தோட ஒரு அரசர் இந்த வளாகத்துல ஒரு மடாலயத்தை கட்டியிருப்பாரு அப்படின்றது இந்த தொல்லியல் ஆய்வுகள் மூலமா தெரிய வருது. ஓகேங்களா. கிபி 1200ல டெல்லி சுல்தானிய மம்லுக் வம்சத்தோட பக்தியார் கில்ஜி படைகளால நாளந்த சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. சோ இது முறையான அகழாய்வு வந்து எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1915, 15ல ஆரம்பிச்சிருப்பாங்க. 12 ஹெக்டேர் பரப்புல அதாவது 30 ஏக்கர் பரப்புல வந்து அமைஞ்சிருக்கும். இதுல 11 மடாலயங்கள், 6 செங்கல் கோயில்கள் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் நிறைய சிற்பங்கள், நாணயங்கள், முத்திரை, செப்பேடு எல்லாம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது எல்லாமே இப்ப பக்கத்துல இருக்க நாலந்தா தொல்லியல் அருங்காட்சியகத்துல வச்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் அது வந்து மிகவும் முக்கியமான சுற்றுலா தலமா இருக்கு. அதுவும் பௌத்தர்கள் விசிட் பண்ற முக்கியமான இடமாவும் நாலந்தா இருக்கு. ஓகேங்களா. இப்போ இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மற்ற தெற்கு தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட உதவி மூலமா இந்த பல்கலைக்கழகத்தை புதுப்பிக்கவும் செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா. இப்ப இலக்கியம் அந்த பண்பாட்டு மலர்ச்சி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அறிவியல் தான். அறிவியல்ல இந்த பீரியட்ல தான் நிறைய கணிதம், வானவியல், மருத்துவ அறிவியல் நிறைய செழித்தோங்கின காலம். ஓகேங்களா. ஏன்னா இந்த காலத்துலதான் சுழியம் அப்படின்ற கருத்தாக்கம், அதாவது பூஜ்ஜியம் அப்படின்றதையே இங்கதான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பூஜ்ஜியம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பதின்ம இலக்க முறை, அதாவது டெசிமல் சிஸ்டம், பாயிண்ட் வச்சு எழுதுவோம் இல்லையா, அதையும் இந்த பீரியட்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இது தவிர ஆரியபட்டர் வந்து தன்னோட சூரிய சித்தாந்தா அப்படின்ற நூல்ல வந்து என்ன கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா சூரிய கிரகணங்களோட உண்மையான காரணங்களை ஆராய்ச்சி செஞ்சு இந்த சூரிய சித்தாந்தால எழுதியிருக்கிறாரு. இது தவிர இவரோட கூற்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூமியோட சுற்றளவு இப்படிதான் இவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு அவர் சொன்ன கணக்கீடு இப்போ உள்ள நவீன மதிப்பீடு சொல்லியிருப்பாங்க இல்லையா பூமியோட சுற்றளவு, அதுக்கு ரொம்ப ரெலவெண்டா நியர்பை இருக்கிற மாதிரியான கணிப்பை அப்பவே குப்தர்கள் காலத்துல ஆரியபட்டர் சொல்லிட்டாரு. இது தவிர குப்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா பூமி அப்படின்றது ஒரு அச்சுல தன்னைத்தானே சுற்றுறது அப்படின்னு கண்டுபிடிச்ச முதல் வானவியலாளரும் இவர் தான். ஓகேங்களா. இது தவிர அவருக்கு வானவியல் மட்டும் இல்லாம கணிதம், கோணவியல், இயற்கணிதம் இது எல்லாமே பேச
பேசுற மாதிரியான ஆரியபட்டியம் அப்படின்ற ஒரு நூலையும் அவர் எழுதியிருக்கிறாரு. ஸோ சூரிய சித்தாந்தா அப்படின்றது சூரிய கிரகணங்களுக்கான உண்மையான காரணங்கள். ஆரியபட்டியம் அப்படின்றது கணிதம், கோணவியல், இயற்கணிதம் இதையெல்லாம் பத்தி பேசுற ஒரு நூல். எழுதினது ஆரியபட்டர். இது தவிர வானவியல் அறிஞர் ரெண்டாவது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வராகமிகிரர். மூன்று வானவியல் முக்கிய அறிஞர்கள் குப்தர்கள் காலத்துல இருந்திருப்பாங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரியபட்டர், வராகமிகிரர், பிரம்மகுப்தர். இதுல வராகமிகிரர் வந்து 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பிருகத் சம்ஹிதா அப்படின்னு ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு. இது வந்து வானவியல், புவியியல், தாவரவியல், இயற்கை வரலாறு இத்தனை ஃபீல்டுக்குமான கலை களஞ்சியமா இது இருந்திருக்கு. இது தவிர இவர் மற்ற படைப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்ச சித்தாந்திகா, பிருகத் ஜாதகா அப்படின்ற மற்ற படைப்புகளையும் அவர் படைச்சிருக்கிறாரு. இதுக்கப்புறம் மூணாவது வானவியல் அறிஞர் வந்து பிரம்மகுப்தர். இவர் 6ஆம் நூற்றாண்டு இறுதி, 7ஆம் நூற்றாண்டு துவக்கத்துல எழுதியிருக்கிறாரு. கணிதம் மற்றும் வானவியலுக்கான முக்கியமான நூல்கள் அதாவது பிரம்மஸ் புத சித்தாந்தா, கண்டகாத்தியகா அப்படின்ற நூல்களை வந்து இவர் எழுதியிருக்கிறாரு. இது தவிர கணிதமும் வானவியலும் மட்டும்தான் இருந்ததான்னு இல்ல அறிவியலும் இருந்திருக்கு. மருத்துவ அறிவியல் ரொம்ப வெல்வர்ஸ்டா இருந்திருக்கு. முதல்ல வந்து வேதியியல். வேதியியல்ல பெருவாரியான முன்னேற்றங்கள் இந்த பீரியட்ல இருந்திருக்கு. மருந்துகள் தயாரிக்க அப்பவே உலோகங்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பாதரசம், இரும்பு ஆகியவற்றோட பயன்பாடை பத்தி வராகமிகிரர் எழுதியிருக்கிறாரு. ஓகேங்களா? இது தவிர நவநீதகம் அப்படின்ற மருத்துவ நூல்ல நோய்களுக்கான மருந்து தயாரிக்கிற முறை இதையெல்லாம் நவநீதகம் அப்படின்ற நூல்ல எழுதியிருக்காங்க. இது தவிர பாலகாப்பியா அப்படின்றவர் எழுதின கட்சி ஆயுர்வேதா அப்படின்ற விலங்குகளுக்கான மருத்துவ நூலும் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? விலங்குகளுக்கு கூட ஒரு மருத்துவ நூல் இருக்கிறத வச்சே நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். அப்போ மருத்துவம் அறிவியல் வந்து அவங்க காலத்துல எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது தவிர சுஸ்ருதர் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த அறுவை சிகிச்சை நிபுணரா சொல்லப்படுறவரு, சராக்கர் அப்படின்றவரு, தன்வந்திரி அப்படின்ற ஆயுர்வேத மருத்துவ முறைகளை எழுதினவர். இது எல்லாமே இந்த காலத்துல வந்ததுதான். ஓகேங்களா? ஏன்னா தன்வந்திரி அப்படின்றது நம்ம நவரத்தனங்கள்ல ஒருத்தராவே அவர் இருந்திருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குப்த பேரரசோட வீழ்ச்சி. ஓகேங்களா? கடைசி அறியப்படுற அரசர் விஷ்ணுகுப்தர். விஷ்ணுகுப்தரோட பீரியட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 540 இருந்து 550 வரைக்கும். ஏன் வந்து குப்த பேரரசு வீழ்ச்சி அடைய காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்நாட்டு பூசல்கள் மூலமாகவும், அரச குடும்பத்தில் உள்ள கருத்து வேறுபாடு, அதுக்கப்புறம் வலிமையான அரசர்கள் இல்லாம போனது. கடைசியில புத்தகுப்தர் அப்படின்ற குப்த அரசர் வந்து மேற்கு தக்காணத்தோட வாகடக அரசரான நரேந்திர சேனா மால்வா, மேகலா, கோசலா மீது படையெடுத்திருப்பாரு. ஆஹ் இன்னொரு வாகடக அரசர் வந்து ஹரிசேனர் மாளவத்தையும் குஜராத்தையும் குப்தர்கள்ட்ட இருந்து கைப்பற்றியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி வாகடகர்களோட கைப்பற்றல், ஹூணர்களோட தலையிடல், ஸோ இந்த மாதிரி ஒருத்தரா உள்ள வந்து குப்தர்களோட பகுதிகளை ஒன்னொன்னா கைப்பற்றும் போது குப்தர்களோட அரசு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டே போகுது. அதுக்கு காரணம் வலிமை இல்லாத அரசர்களும் ஒரு முக்கியமான காரணம். அரசு கருவூலத்துல வந்து வருமானம் இல்லாம போனது ஒரு காரணம். அதுக்கு வந்து என்ன காரணமா அவங்க சொல்றாங்க அப்படின்னா ஹூணர்கள் வந்து கண்டினியூஸா நிறைய படை எடுத்துட்டே இருந்ததுனால ஸ்கந்தகுப்தர் பீரியட்ல ஸ்கந்தகுப்தர் ஃபர்ஸ்ட் ஊனர்கள் வந்து விரட்டி அடிச்சிருந்தாலும் 12 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப திரும்ப அவங்க வந்து படையெடுப்பு நடத்தினதுனால அரசு கருவூலம் காலியா போனது கூட ஒரு ஒன் ஆஃப் த ரீசனா வந்து இருந்திருக்கலாம் இந்த வீழ்ச்சிக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இது நிறைய உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. யசோதர்மனோட தலையீடு. ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்குள்ள கொடுத்துருப்போம். ரீட் பண்ணி பாருங்க. இது தவிர நிலப்பிரபுத்துவம் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் அந்த வரலாற்றாளர் சர்மா வந்து நிலப்பிரபுத்துவ பண்புகள் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு குவாலிட்டிஸ் கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? அந்த மாதிரி குப்தர்கள் காலத்துல ஆக்சுவலா ஃபாலோ பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் மக்கள் வந்து இங்க ரொம்ப துன்பமே பட்டிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் குப்தர்கள் பத்தின உங்களுக்கு கண்டென்ட். 2 வீடியோஸும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வீடியோவும் பாருங்க, பார்த்துட்டு இந்த செகண்ட் வீடியோ பாருங்க. இது ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல செகண்ட் பாயிண்ட் தான் இந்த குப்தாஸ் அப்படின்றது. இது தவிர மாடர்ன் ஹிஸ்டரியில உங்களுக்கு சுதாமன் நிறைய கண்டினியூஸ் வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம் கம் மெயின் பேஸ்டா கொடுத்துருப்பாங்க. கண்டென்ட் நிறைய இருக்கும். நீங்க மெயின்ஸ் கூட அதுல இருந்து கண்டென்ட்டை கேதர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? So thank you for the opportunity to Benevolent IAS Academy. Thank you, Nandal.